திருப்பலி முன்னுரை. நமக்கு அடுத்திருப்பவர் யார் என்று அறிந்து கொள்ள இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். நமக்கென்று நாம் வகுத்து வாழ்ந்து வரும் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டு இரத்தமும் சதையுமான குடும்ப உறவுகளையும் தாண்டி தகுதியையும் திறமையையும் பாராமல் அன்பு அல்லது இரக்கத்தை மட்டுமே மூலதனமாக்கி அரசியல் மற்றும் சட்ட திட்டங்களை பாராமல் ஓடிச் சென்று உடனிருந்து காப்பவரே அடுத்தவர் என்ற அடைமொழிக்கு தகுதியானவர். நான் யாருக்கு அடுத்தவர் என யோசிக்க வேண்டாம். நமக்குள் இருந்து நம்மை செயல்பட தூண்டும் உணர்வை கவனித்தாலே நமக்கு அடுத்தவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அன்பு செய்ய அறிந்திருக்கிறோம், ஆனாலும் ஆண்டவர் விரும்பும் வகையில் அடுத்தவரை அன்பு செய்ய நாம் அறியவில்லை. பிறரது துன்பத்தில் உடனிருந்தால் உதவினால் நாம் அடுத்தவர் ஆகிவிட முடியாது. நமது உடனிருப்பு நாம் உதவுபவர்களின் இதயத்திற்கு இதமாக இருக்கிறதா என்பதே அடுத்தவரின் தகுதியாகும். விழுந்து கிடப்பவர் எழுந்து நடந்து தனியாக தன் பயணத்தை தொடரும் காலம் வரை உடனிருப்பதே அடுத்தவரின் இயல்பு. இது தலைமுறை தலைமுறையாக வரும் மரபு முறை உறவு அல்ல. மாறாக பலவித பாவ பழக்க வழக்கங்களுக்குள் சிக்கி கிடப்பவர்கள் விண்ணக வாழ்வில் நிலை வாழ்விற்குள் நுழைவது வரை தொடர வேண்டும். இயேசுவை போல விழுந்து கிடக்கும் ஒவ்வொருவருக்கும் அடுத்தவர்களாக வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்டம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் தம் மக்கள் மீது பேரன்பு கொண்டு எல்லா நலன்களாலும் நிறைவு அளிக்கிறார். ஆனாலும் தம்மை முழுமையாக நம்பவும் அன்பு செய்யவும் அழைப்பு விடுக்கிறார். கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மற்றும் கடைபிடிப்பதன் வழி அதை வெளிக்காட்ட வேண்டும் என்று விரும்புகின்றார். தமது கட்டளைகளை நம் அருகில், நம் வாயில், நம் இதயத்தில் வைத்துள்ளதாகவும் அதை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருக்குமாறும் வலியுறுத்தும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கொலோசையர்கள் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்த அர்த்தமற்ற நம்பிக்கைகளும் சிந்தனையை சீர்படுத்தாத சித்தாந்தங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தடை செய்தன. புதிய படைப்பின் முதல்வராக இயேசு திகழ்கிறார். மனமாற்றத்தின் வழி இறந்து உயிர்த்த இயேசுவை பின்பற்றி புதிய மனிதர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அமைதியின் அரசராக முழுமையின் முதற் படைப்பாக திகழும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வேண்டி இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். திருப்பலி மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. வார்த்தை மிக அருகில் உள்ளது என்று உணர்த்திய எம் அன்பு இறைவா, இறை வார்த்தையில் இதயத்தை செலுத்தி இயேசுவை போல இன்னலுறும் மக்களுக்கு அடுத்தவர்களாக வாழும் அருட்பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அன்பு பணியாற்றிடும் ஆற்றலை நிறைவாக தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. வார்த்தை உன் வாயில் உள்ளது என்று கூறி உண்மைக்கு சான்று பகர்ந்த எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களும் சமூக தலைவர்களும் குடும்ப தலைவர்களும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைவரையும் உண்மையின் பாதையில் வழிநடத்திடும் ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. வார்த்தை உன் இதயத்தில் உள்ளது என்று கூறி உண்மை அன்பை உள்ளத்தில் உணரச் செய்த எம் அன்பு இறைவா, நற்செயல்கள் புரியுமாறு எம் உள்ளத்தில் உணரும் ஒவ்வொரு அதிர்வுகளையும் கடவுளின் அழைப்பாக ஏற்று நன்மை செய்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு.
முழுமை பெற்ற இயேசுவில் இணைந்து வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, துன்பங்களில் வாழும் மக்களின் துயர் துடைத்து அன்பை பகிர்ந்து இரக்கத்தையும் மன்னிப்பையும் வாழ்வாக்கி சமூக அக்கறை உள்ளவர்களாக இறைமக்களாகிய நாங்கள் வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 5வது மன்றாட்டு. அடுத்திருப்பவராக வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, பாவச்சேற்றில் விழுந்து கிடக்கும் மக்களுக்கு நற்செய்தியாக வாழ்ந்திடவும் அவர்கள் மனமாற்றம் பெற்று புதுவாழ்வு கண்டு நிலை வாழ்வில் நிம்மதி பெற்று வாழ்ந்திடும் வகையில் வழிநடத்திடும் ஆற்றலை எமக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.